நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். மைசூர் எந்த பேரரசின் கீழ் இருந்தது? மைசூர் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் கீழ் இருந்தது மைசூர் ஆகும். விஜயநகர பேரரசு உங்களுக்கு தெரியும் 1565 வீழ்ச்சி அடைஞ்சது. அந்த தலைக்கோட்டை போரில் 5 சுல்தான்களும் இணைந்து என்ன பண்ணுறாங்க, விஜயநகரத்தை 1565 தலைக்கோட்டை போரில் வீழ்ச்சி அடைய செய்வாங்க. அதனால் உடையார் வம்சத்தினர் பார்த்திங்கன்னா சுதந்திரமான ஆட்சியை நிறுவி கொண்டிருந்தனர். ராஜா உடையார் இவர் 1578 அரியணை ஏறினார். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1615 தலைநகர மைசூரிலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றியவர் ராஜா உடையார் ஆவார். 1710 தளவாய் அல்லது முதன்மை அமைச்சர் ஹைதர் அலி தான் என்ன பண்ணுறாரு, இதை ஆட்சியை கைப்பற்றுவார். 1710 அந்த ஆட்சியை கைப்பற்றுவார். ஹைதர் அலியோட தந்தை யார்? ஹைதர் அலியின் தந்தை பதே முகமது ஆவார். இவர் கோலார் பகுதியின் கோட்டை காவற்படை காவல் தளபதியாக இருந்தவர் தான் பதே முகமது. அவர் தான் பதே முகமது தான் ஹைதர் அலியின் தந்தை ஆவார். ஹைதர் அலி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவர் பட்டம் பதே கைதூர் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டியவர் ஹைதர் அலி. 1760 என்ன பண்ணுறாரு, பிரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டு இணைவார் ஹைதர் அலி. 1770 மைசூர் அரசர் நஞ்சூட்டி கொல்லப்பட்டார். 1770 மைசூர் அரசர் நஞ்சூட்டி கொல்லப்பட்டார். முதலாம் மைசூர் போர் எந்த ஆண்டு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1767 to 69 நடந்தது தான் முதலாம் மைசூர் போர். இரண்டாம் மைசூர் போர் 1780 ஆண்டு நடைபெற்றது. இது கர்நாடகா மீது போர் தொடுத்து ஆற்காட்டை கைப்பற்றினார். இதில் கர்னல் பெய்லி அப்படிங்கிறவர் காயமடைந்தார் இரண்டாம் மைசூர் போரில். ஹைதருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியவர் யார்? அயர்கூட்டு தான் என்ன பண்ணுவார், ஹைதருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியவர் ஆவார். ஹைதர் அலி அவரோட மகன் தான் திப்பு சுல்தான் ஆவார். ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா 1782 ஆண்டு மரணம் அடைவார். 1784 மங்களூர் உடன்படிக்கை ஏற்பட்டது. மூன்றாம் மைசூர் போர் ஏற்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1790 to 92. இது யாருக்கு இடையே மூன்றாம் மைசூர் போர் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா திப்பு வர்சஸ் ஆங்கிலேயர்களுக்கு இடையே நடைபெற்றதுதான் மூன்றாம் மைசூர் போர். அப்போ திப்பு காரன்வாலிஸ் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அதன்படி மூன்றாம் மைசூர் போர் கைவிடப்பட்டது. நான்காம் மைசூர் போர் நிகழ்ந்த ஆண்டு 1799 ஆண்டு. 1799 திப்பு சுல்தான் இறந்து விடுவார். அவங்க மகன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போ மீண்டும் உடையார் வம்ச ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த திப்புவின் மகன்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலூர் புரட்சி 1806 ஆண்டு நடைபெற்றது. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் இந்த வேலூர் புரட்சி நடைபெற்ற பின்னாடி கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர் திப்புவின் மகன்கள்ங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பாளையக்காரர்களுக்கு முன்பு யார் வரி வசூல் செய்து வந்தார்கள்? பாளையக்காரர்களுக்கெல்லாம் முன்பு பார்த்தீங்கன்னா தலையாரி, சேர்வைக்காரர்கள், இவங்கெல்லாம் அதோட பெயர். இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணாங்க, வரி வசூல் செய்து வந்தனர். யூசுப் கானின் இயற்பெயர் என்ன? யூசுப் கான் இவர் இயற்பெயர் மருதநாயகம் பிள்ளை. இவர் ராமநாதபுரத்தை சார்ந்தவர். இஸ்லாம் மதத்தை தழுவின பின்னாடி தான் பாண்டிச்சேரியில் இஸ்லாம் மதத்தை தழுவார். அதன் பின்பு தான் என்ன பண்ணுவார், யூசுப் கான் என அழைக்கப்பட்டார். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா. இதில் அதற்கு தமிழில் பார்த்தீங்கன்னா வராகன் என அழைக்கப்பட்டது. சிவகங்கையின் தலைநகர் எதுன்னு கேட்டாங்கன்னா சிறுவையில் தான் சிவகங்கையின் தலைநகர் ஆகும். தீரன் சின்னமலையில் தலைமையில் ஆன போர்கள் யாவை? அவர் 1801 காவிரிக்கரை போர் நடத்துவார். ஓடாநிலை அதில் 1802 ஓடாநிலை போர், 1804 அரச்சலூர் போர். இந்த போர்களெல்லாம் தீரன் சின்னமலையால் அவர் தலைமையால் நடைபெற்ற போர்களாகும். வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜமாலுதீன். இவர் தான் வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் ஆவார். 1840-50களில் என்ன ஏற்பட்டதுன்னா மலபார் கிளர்ச்சி. 1849 மஞ்சேரிங்கிற இடம், 1851 குளத்தூர், 1852 மட்டனூர் போன்ற இடங்களில் மலபார் கிளர்ச்சி ஏற்பட்டது. கோல் கிளர்ச்சி இதெல்லாம் முதலே பார்த்தோம். 1831-32 ஆண்டுகளில் கோல் கிளர்ச்சி நடந்தது.
சாந்தால் கிளர்ச்சி, அந்த ராஜ்மஹால் அந்த மலையை விட்டு வெளியேற்ற அப்புறப்படுத்தப்பட்டனர் பழங்குடியினர். அந்த சாந்தால் கிளர்ச்சி வந்து 1855-56 ஆண்டு நடைபெற்றது. டாமின் இகோ, சாந்தால்களின் நிலம் வந்துதான் டாமின் இகோ என அழைக்கப்பட்டது. முண்டா கிளர்ச்சி, இது ஏற்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1899-1900 ஆண்டுகளில் முண்டா கிளர்ச்சி ஏற்பட்டது. 1909 சவார்கர் வந்து ஒரு நூலை வெளியிடுப்பார். அந்த நூல் பெயர் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போர் என அழைக்கப்பட்டது. அந்த நூல் உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் உண்மையான அரசர் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி. உடையார் அரசியர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் உண்மையான அரசரானவர் ஹைதர் அலி ஆவார். திப்பு சுல்தான் எந்த பகுதியை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தோன்றியது? திப்பு சுல்தான் என்னவனுவர் ஹைதர் அலியின் மகன் கொடுங்கலூர் பகுதியை கைப்பற்றுவார். அதனால தான் என்னாச்சு, 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தோன்றியது. பாளையக்காரர் முறை முதலில் எந்த பேரரசால் பார்த்தீங்கன்னா அவர் பிரதாபருத்திரன், காகதிய அரசல் பிரதாபருத்திரனால் உருவாக்கப்பட்டது தான் பாளையக்காரர் முறையாகும். நிற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய பூலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை யார் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா யூசுப் கான் என்ற மருதநாயகம் தான் அவர் வந்து கொண்டு வருவார். வேலு நாச்சியார் எந்த அரசருடைய மகள்? ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதியின் மகள் தான் வேலு நாச்சியார் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ஆவார். வேலூர் புரட்சி உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைப்பாக வந்து வீரர்கள் வந்து அணிவிக்கணும் அப்படிங்கிறது தான் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வாகும். கோல் எழுச்சிக்கு காரணமானவர் யாருன்னா புத்த பகத்து தான் கோல் எழுச்சிக்கு காரணமானவர் ஆவார். கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஜில்லஸ்பி, இவர் வந்து வேலூர் கழகத்தில் இடம்பெற்றவர். மஞ்சி அப்படிங்கிற பகுதி சாந்தல்கள் பகுதியாகும். ஜாக்கோபியன் கழகம் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் அமைக்கப்பட்டது. மங்கள் பாண்டே வந்து பாரக்பூரில் அமைச்சிருவார். காலக்கோடு, மதராஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1769. 2ஆம் மைசூர் போர் 1780 ஆண்டு. ஹைதர் அலியின் இறப்பு 1782. பாரிஸ் உடன்படிக்கை 1783. மங்களூர் உடன்படிக்கை 1784. வேலூர் கிளர்ச்சி 1806. இந்திய பெருங்கிளர்ச்சி 1857. விக்டோரியா மகாராணியின் பெயரறிக்கை பார்த்தீங்கன்னா 1852. ஆங்கிலேயர் இந்தியாவில் காலூன்ற எந்த போர் வந்து காரணமாக இருந்தது? ஆங்கிலேயர் வந்து இந்தியாவில் காலூன்ற பார்த்தீங்கன்னா பக்சார் போர் தான் முக்கிய காரணமாக இருந்தது. எந்த போரின் முடிவில் கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரத்தன்மையை இழந்து அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தது? எந்த போர்னு பார்த்தீங்கன்னா பக்சார் போரில் தான் அவங்க வியாபாரத்தன்மையை இழந்து அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக ஆங்கிலேயர்கள் உருவெடுத்தனர். வில்லியம் கோட்டை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராபர்ட் கிளைவ் தான் வில்லியம் கோட்டை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். சூஜா உத்தவ்லாவுடன் பேச்சுவார்த்தையை துவங்கியவர் யார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் சூஜா உத்தவ்லாவுடன் பேச்சுவார்த்தையை துவங்கியவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளின் அதாவது திவானி வருவாய் நிர்வாகம் அதிகாரத்தை வந்து கம்பெனி இடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை துவங்கியவர் ராபர்ட் கிளைவ் ஆவார். பேரரசர் பெற்ற பகுதிகள் யாவை? இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூஜா உத்தவ்லா அவர் பெற்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா அலகாபாத், காரா பகுதிகளின் நிர்வாகம் மற்றும் பேரரசர் 2ஆம் சாலம், வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளின் வருவாயிலிருந்து ஆண்டுக்கு 26 லட்சம் ரூபாய் பெறப்போவதாக அறிவிக்கப்பட்டது. சூஜா உத்தவ்லா பெற்ற பகுதி யாது? இவர் வந்து அவத் பகுதியை தக்க வைத்து கொள்ள வந்து அவருக்கு உறுதி கொடுக்கப்பட்டது. நிஜாமத் என்றால் என்ன? நிஜாமத் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பொது நிர்வாகம் என்பதாகும். திவானின் கடமையாது? வரி வசூலிப்பதும் குடிமக்களின் நீதி நிர்வாகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது தான் திவானின் கடமையாக இருந்தது. நசீமின் கடமையாது? நசீம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ செயல்பாடுகளுக்கும் குற்றவியல் நீதி வழங்குவதும் நசீமின் கடமையாக இருந்தது.
1772 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக தலைவர் யாராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆளுநராக இருந்தார். வில்லியம் கோட்டையிலோ ஜார்ஜ் கோட்டையிலோ வீற்றிருந்தவர் யார்? வில்லியம் கோட்டை இல்லைன்னா ஜார்ஜ் கோட்டை, இதில் வீற்றிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆவார். ஒழுங்குமுறை சட்டத்தினை கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 1773ஆம் ஆண்டு தான் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. எந்த சட்டம் மூலம் ஆளுநர் பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று நிலையேற்றம் பெற்றது? ஆளுநர் டு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு நிலையேற்றம் பெற்றது பார்த்தீங்கன்னா 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் ஆகும். பெருங்கிளர்ச்சி அதாவது பெருங்கலகம் தோன்றிய ஆண்டு 1857ஆம் ஆண்டு. விக்டோரியா ராணியாரின் பிரகடனம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1858 வெளியிடப்பட்டது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்ட முதல் வைஸ்ராய் மற்றும் இந்திய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா முதல் வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டவர் கானிங் பிரபு ஆவார். வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். வருவாய் வாரியமாக செயல்பட்டு வருவாய் குறித்து விவாதித்தவர்கள் யாவர்? ஆளுநரும் தலைமை தளபதியும் இரு ஆலோசகர்களும் கொண்ட குழுதான் வருவாய் வாரியம் மற்றும் வருவாயை குறித்து விவாதித்தவர்கள் ஆவார்கள். பிட் இந்திய சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1784ஆம் ஆண்டு பிட் இந்திய சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. நிலையான நிலவரி முறையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் தான் நிலையான நிலவருவாய் முறையை உருவாக்கியவர் ஆவார். சாசுவதம் என்றால் என்ன? நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜமீன்தாரரும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்வதற்கு பேர் தான் சாசுவதம் என அழைக்கப்பட்டது. 1793இல் சாசுவதம் செய்யப்பட்ட பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா போன்ற பகுதிகளாகும். மகள்வாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? வில்லியம் பெண்டிங் பிரபால 1833ஆம் ஆண்டு மகள்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது. மகள்வாரி முறை என்றால் என்ன? நில வருவாய்க்கான ஒப்பந்தம் நிலத்தின் உரிமையாளரோடு மேற்கொள்ளப்பட்டதுக்கு பேரு தான் மகள்வாரி முறையாகும். ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ. இவர் அறிமுகப்படுத்திய ஆண்டு 1814ஆம் ஆண்டு. இதில் ரயத்து வாரியில் ரையா என்ற அரபு வார்த்தையின் பொருள் என்ன? வேளாண் நிலத்தின் உரிமையாளரும் அதனை வரிகளை செலுத்துபவரும் என்ற பொருள் கொண்டது தான் ரயத்து. அதாவது திரிபு தான், அந்த ரையாங்கிற திரிபு தான் ரயத்து என்று ஆயிற்று. 12 வருடங்கள் ஒரு படை வீரராக மைசூர் போரில் பங்கேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்றோ ஆவார். 1820ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்றவர் தாமஸ் மன்றோ ஆவார். தாமஸ் மன்றோ இறந்த ஆண்டு என்ன? இவர் ஜூலை 1827ஆம் ஆண்டு கர்னூலில் அமைந்துள்ள பண்டிகொண்டாவில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர் தாமஸ் மன்றோ. இப்போ கர்னூலில் அமைந்துள்ள பண்டிகொண்டாவில் இறந்தார் தாமஸ் மன்றோ. பொதுமக்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட பணத்திலிருந்து யாருடைய சிலை வடிவமைக்கப்பட்டு 1839ஆம் ஆண்டு சென்னையில் நிறுவப்பட்டது? யாரோட சிலைன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்றோவின் சிலையாகும். ரயத் என்ற சொல்லிற்கு பொருள் பார்த்தீங்கன்னா உழவர் என்பது ஆகும். ரயத்வாரி முறை என்றால் என்ன? எந்த இடைத்தரகரும் இல்லாமல் அரசே நேரடியாக பயிரிடுவோருடன் தொடர்பு கொள்வதற்கு பெயர் தான் ரயத்வாரி முறையாகும். துணைப்பட திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு தான் துணைப்பட திட்டத்தை கொண்டு வந்தவராவார். எதனால் தொழில்முறை வீரர்கள் வேலை இழந்து கொள்ளையர்களாக மாறினார்கள்? எந்த திட்டம் மூலம்னு பார்த்தீங்கன்னா துணைப்பட திட்டம் மூலம்தான் தொழில்முறை போர் வீரர்கள் வேலை இழந்து கொள்ளையர்களாக மாறினார்கள். பிண்டாரிகள் என்பவர் யார்? பிண்டாரிகள்னு பார்த்தீங்கன்னா கூட்டமாக சூறையாடுபவர்கள் தான் பிண்டாரிகள் என அழைக்கப்பட்டனர். தலைமை நிர்வாக அதிகாரியின் அலுவலகம் அமைய பெற்றிருக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாகாணத்தில் தான் தலைமை நிர்வாக அதிகாரியின் அலுவலகம் அமைய பெற்றிருந்தது. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்கௌசி ஆவார். வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா சதாரா அரசு தான் முதலில் வீழ்ந்த அரசு. எதனால் பார்த்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கையினால். சதாராவின் மன்னர் யார்? ஷாஜிதா சதாராவின் மன்னராவார். ஜான்சியின் அரசர் யார்? கங்காதர் ராவ். அவர் மனைவி தான் ராணி லக்ஷ்மிபாய். ஜான்சியின் அரசர் கங்காதர் ராவ். இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் ஆவார்.
காரன் வாலிஸின் தலையாய பங்களிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமை பணிகளின் சீர்திருத்தம் தான் காரன் வாலிஸின் தலையாய பங்களிப்பாக இருந்தது. தானாக்கல் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல் வட்டம் தான் தானாக்கல் என்று அழைக்கப்பட்டது. தரோகா என்பது காவல் அதிகாரியின் பெயர் தான் தரோகா என்று அழைக்கப்பட்டது. கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் குடிமை பணியாளர்களுக்கான கல்லூரி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1800ஆம் ஆண்டு. வங்காள கிழக்கிந்திய பள்ளியாக அது உருவெடுத்தது. கிழக்கிந்திய கல்லூரி எந்த ஆண்டு இங்கிலாந்தில் துவக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1806ஆம் ஆண்டு தான் கிழக்கிந்திய கல்லூரி இங்கிலாந்தில் துவக்கப்பட்டது. தூய ஜார்ஜ் கோட்டையை 1812 சென்னையில் உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா எல்லிஸ் ஆவார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரிட்டிஷார் கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதரசாவை உருவாக்கியது தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ். பிரிட்டிஷார் அவர் பிரிட்டிஷார் கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் அமைக்கப்பட்ட ஒரு மதரசா ஆகும். காரன் வாலிஸ் எங்கு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவினார்? இவர் வாரணாசியில் 1791ஆம் ஆண்டு ஒரு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவினார். தெளிவான கல்விக் கொள்கையை இந்தியாவில் உருவாக்க வேண்டுமென எதன் மூலம் வலியுறுத்தப்பட்டது? இந்தியாவில் ஒரு தெளிவான கல்விக் கொள்கை வேணுங்கிறது 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் மூலம் வலியுறுத்தப்பட்டது. ஹேஸ்டிங்ஸ் கல்கத்தாவில் 1817ஆம் ஆண்டு ஆங்கில மொழியையும் மேற்கத்திய அறிவியலையும் ஆதரித்த இந்தியனின் எண்ண ஓட்டத்தை பூர்த்தி செய்ய எதை நிறுவினார்னு பார்த்தீங்கன்னா இந்து கல்லூரியை நிறுவினார் ஹேஸ்டிங்ஸ். எந்த ஆண்டு பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதுன்னா 1799ஆம் ஆண்டு. வங்காள வாராந்திர இதழ் சமாச்சார் தர்பன் துவக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1818 சமாச்சார் தர்பன் துவக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான் முதல் கவர்னர் ஜெனரல் ஆவார் ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு. வில்லியம் பெண்டிங் கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை துவங்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1835ஆம் ஆண்டு. பம்பாயில் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி துவக்கப்பட்ட ஆண்டு 1845ஆம் ஆண்டு. தாம்சன் பொறியியல் கல்லூரி 1847ஆம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரூர்கியில் நிறுவப்பட்டது தாம்சன் பொறியியல் கல்லூரி. கல்கத்தாவில் 1849 யாருக்கான பள்ளி துவக்கப்பட்டதுன்னா பெண்களுக்கான பள்ளி துவக்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி யார் வழங்கிய பட்டயத்தின் மூலம் துவக்கப்பட்டது? மகாராணி எலிசபெத் 1600 ஒரு பட்டயம் வழங்குறாங்க, அதன் மூலியம்தான் கிழக்கிந்திய கம்பெனி துவக்கப்பட்டது. கடைசி பட்டய சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1853ஆம் ஆண்டின் பட்டய சட்டம் தான் கடைசி பட்டய சட்டமாகும். கல்வி குழுமத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா மெக்காலே ஆவார். வடகிழக்கு மாகாணத்தின் துணை ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் தாமஸ். இவர் தாய்மொழி கல்வி முறையை ஊக்கப்படுத்தியவர் ஜேம்ஸ் தாமஸ் ஆவார். சார்லஸ் உட்டின் கல்வி அறிக்கை வெளிவந்த ஆண்டு 1854ஆம் ஆண்டு. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கல்வி சேவையில் ஈடுபட்ட தனியாருக்கும் மானியம் வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டல்கோவிசி தான் தனியாருக்கும் அவங்க கல்வி சேவையில் ஈடுபட்ட அவங்களுக்கும் மானியம் வழங்கினார். பிண்டாரிகள் மீது போர் யாருக்கு எதிரான போராக மாறியது? பிண்டாரிகள் மீதான போர் பார்த்தீங்கன்னா மராத்தியருக்கு எதிரான போர். பிண்டாரிகள்னு என்னன்னு பார்த்தோம், கூட்டமாக சேர்ந்து சூறையாடுபவர்கள், அவங்க தான் பிண்டாரிகள். அவங்க மீது போர் தொடுத்தது மராத்தியருக்கு எதிரான போராக அமைந்தது. சதி முறையை ஒழித்தவர் வில்லியம் பெண்டிங் ஆவார். சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1829ஆம் ஆண்டாகும். யார் முயற்சியால் சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேறியது? ராஜாராம் மோகன் ராய் முயற்சியால் தான் சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேறியது. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்தை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா டல்கௌசி ஆவார். 1857 பெருங்கிளர்ச்சிக்கு முன்பு எவ்வளவு கிலோமீட்டர் இருப்பு பாதை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1857க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 300 மைல் அளவுக்கு தான் இருப்பு பாதை இருந்தது. தந்தி போக்குவரத்து இந்தியாவில் துவக்கப்பட்ட ஆண்டு 1854ஆம் ஆண்டாகும். சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட ஆண்டு 1869ஆம் ஆண்டாகும். பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே இருப்பு பாதை அமைந்த ஆண்டு 1853ஆம் ஆண்டாகும். ஹவுராவுக்கும் ராணிகஞ்சிற்கும் இடையே இருப்பு பாதை அமைந்த ஆண்டு 1854 முதல் 55ஆம் ஆண்டு வரை. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை எது? 1856 மதராஸுக்கும் அரக்கோணத்திற்கும் இடையே அமைக்கப்பட்ட இருப்பு பாதை தான் நம்ம தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதையாக அமைந்தது.
கொள்ளிடத்தின் குறுக்கே 1836 அணையை கட்டியவர் ஆர்தர் காட்டன் ஆவார். கிருஷ்ணா நதியின் குறுக்கே அணை கட்டும் பணி எந்த ஆண்டு துவக்கப்பட்டதுன்னா 1853 ஆண்டு துவக்கப்பட்டது. யமுனா கால்வாய் அமைக்கப்பட்ட ஆண்டு 1830 ஆண்டு. கங்கை கால்வாய் அமைக்கப்பட்ட ஆண்டு 1857. பஞ்சாப் பகுதியில் அமைந்த பாரி இடைத்துறை கால்வாய் தோஆப் அது அமைக்கப்பட்ட ஆண்டு 1856. பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து முதல் பழங்குடி மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தால் கிளர்ச்சி தான். சந்தால் என மக்கள் ஆவார்கள். இந்திய வனச்சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு 1865. குற்ற பழங்குடியினர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1871. காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளில் தடுப்பணை கட்டியவர் பார்த்தீங்கன்னா சர் ஆர்தர் காட்டன்கிறத மறந்துடாதீங்க. அடுத்த ஒன்று புக் பேக்கில். இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் காரணமான போர் எந்த போர்னா பக்சார் போருங்கிறது சரியான ஆப்ஷன் ஆகும். எந்த உடன்படிக்கையினால் 2ஆம் ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது? எந்த உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கையாகும். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ்ங்கிறது சரியான விடை. எந்த சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குழு ஆட்சியை முறைப்படுத்தியது? ஒழுங்குமுறை சட்டம் 1773 தான் இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குழு ஆட்சியை முறைப்படுத்தியது. இந்தியாவின் முதல் ஆங்கிலேய அரச பிரதிநிதி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு ஆவார். ஜமீன்தாரர்களோடு காரன்வாலிஸ் நிலையான நிறைவேறை திட்டத்தை எந்த இடத்தில் மேற்கொண்டார்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் மேற்கொண்டார். ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்ரோ ஆவார். தக்கர்கள் அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி பார்த்தீங்கன்னா வில்லியம் ஸ்லீமேன் அப்படிங்கிறவர் தான் தக்கர்களை அடக்கிய ஆங்கில அதிகாரி ஆவார். வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேயர் அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் மாகாணம் சதாரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை டேஸ் நியாயப்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரவதை சட்டம் தான் நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை நியாயப்படுத்திய சட்டமாகும். இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மெக்காலே, அதுதான் சரியான விடையாகும். சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857 ஆண்டு. யார் முயற்சியால் இந்தியாவில் சதி என்னும் உடன்கட்டை ஏறுமுறை ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் முயற்சியால். தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து 1856 சென்னையில் இருந்து எதுவரைன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வரை இயக்கப்பட்டது. 1869 சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் விளைவாக இந்தியா ஐரோப்பாவிற்கிடையே பயண தூரம் எவ்வளவு கிலோமீட்டர் மைல்களாக குறைக்கப்பட்டதுன்னா 4000 மைல்களாக குறைக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இதில் கங்காதரவ் ஜான்சி, ரகுஜி, போன்ஸ்லே நாக்பூர், சாஜி சதாரா சரியாக இருக்கும். சிந்தியா கோலாப்பூருங்கிறது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒன்று பொருத்துக. ஆர்தர் காட்டன் இவர் கொள்ளிடம் அந்த தடுப்பணையை கட்டியவர். வில்லியம் ஸ்லீமேன் தக்கர்களை அடக்கியவர். வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றினார். காரன்வாலிஸ் சமஸ்கிருத கல்லூரி ஒன்றை நிறுவினார். அடுத்த ஒன்று காலக்கோடு. ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1773. பிட் இந்திய சட்டம் 1784. நிலையான நிலவரி திட்டம் 1793 ஆண்டு. ரயத்தவாரி சட்டம் இயற்றப்பட்டது 1822. சதி ஒழிப்பு சட்டம் 1829 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகமான ஆண்டு 1853 ஆண்டு. சென்னை மாகாண பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு 1876 முதல் 78 வரை சென்னை மாகாண பஞ்சம் ஏற்பட்டது. தேங்க்யூ.